அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீனவர் காலனியினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்க இடையில் பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் அமெரிக்கா நடுவில் நடத்திய தாக்குதல்கள் பேச்சுவார்த்தையில் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றன. இருந்தபோதிலும் ஈரான் அமெரிக்கா இடையில் ஒரு ஒப்பந்தம் ஏற்படலாம் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. அதேபோல இரண்டு தரப்பிலும் தாக்குதல் தொடர்பான எச்சரிக்கைகளும் ஒரே நேரத்தில் வெளியாக இருக்கின்றன. இஸ்ரேலுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் அறிவிப்பை ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டிருக்கின்றார்கள். இஸ்ரேலினுடைய முகத்திரையை ஐநா தோலெரித்து காட்டியிருக்கின்றார்கள் என்று சொல்லும் அளவுக்கு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை ஐநா விடுத்திருக்கின்றார்கள். ரஷ்யா நடத்திய தாக்குதல் நேட்டோ நாடுகளுக்கு பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை இந்த காணொளியில் பார்க்கலாம். அமெரிக்கா பந்தரபாஸ் துறைமுகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து ஈரானும் அதற்கு பதிலடியாக சில தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். அமெரிக்காவினுடைய ட்ரோன்கள் அடுத்தடுத்து சுட்டு வீழ்த்தப்பட்டன. MQ-9 ரீப்பர்கள் 2 நாட்களில் 3 ட்ரோன்களை ஈரான் சுட்டு வீழ்த்தியிருந்தார்கள். இந்த நிலையில் ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றம் அடைந்திருப்பதாக 2 தரப்புகளுமே தெரிவித்திருக்கின்றார்கள். அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் நடத்தும் எந்த ஒரு தாக்குதலும் வேரழிவை ஏற்படுத்தும் பதிலடியை தூண்டும் என்பதுடன் அமெரிக்காவோ இஸ்ரேலோ மீண்டும் ஒரு தவறை இழைத்தால் இந்த பிராந்தியம் கடந்து ஒட்டுமொத்த உலகமும் பற்றி எரியும் என ஈரானினுடைய புரட்சிகர காவலர் படையினுடைய தலைவர் ஜெனரல் அப்போல் பால் ஷெகார்ச்சி அவர்கள் தெரிவித்திருப்பதுடன் ஒரு முழுமையான போருக்கு தயார் நிலையில் தான் ஈரான் இராணுவம் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அது ஈரானுடைய புரட்சிகர காவலர் படைகளாக இருக்கலாம், அல்லது ஈரானுடைய குட்ஸ் படைகளாக இருக்கலாம், ஈரான் மக்களாக இருக்கலாம். எந்த ஒரு முழுமையான போருக்கும் நாங்கள் தயார் நிலையில் தான் இருக்கின்றோம். அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் ஒரு தவறு இழைத்தால் மிக கடுமையான பதிலடியை அவர்கள் எதிர்கொள்ள நேரிடும் என்பதை மீண்டும் தெளிவாக தெரிவித்திருப்பதுடன் ஈரானுடைய ஏவுகணை திறன்கள், ட்ரோன் படைப்பிரிவுகள் மேல கட்டியமைக்கப்பட்டிருக்கின்றன. இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதலால் சேதமடைந்த திறன்கள் அனைத்தும் மேல கட்டியமைக்கப்பட்டிருப்பதால் எதிரியினுடைய எந்த ஒரு விசமத்தனமான நடவடிக்கையும் பேரழிவை ஏற்படுத்தும் என்பதை ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார்கள். தெரிவித்தது மட்டுமல்ல, இன்றைய தினம் அமெரிக்காவின் உடைய ஒரு போர் விமானத்தை புஷேர் பகுதியில் வைத்து சுட்டு வீழ்த்தியிருப்பதாக ஈரான் இராணுவம் தெரிவித்திருக்கின்றது. நேற்றைய தினம் அதே பகுதிக்கு அண்மையாக பாரசீக வளைகுடாவுக்கு அண்மையாக கார்க் தீவுக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த புஷேர் பகுதி பாரசீக வளைகுடாவில் மிக முக்கியமான ஒரு பகுதி. கார்க் தீவுக்கு அண்மையில் அமைந்திருப்பது. அதைவிட ஈரானின் முதலாவது அணுசக்தி மின் நிலையம் அமைந்திருப்பதும் இந்த புஷேர் பகுதி தான். இதில் தான் ரஷ்யா உதவியுடன் கட்டப்பட்ட மிக பிரமாண்டமான அணுமின் நிலையம் காணப்படுகின்றது. இந்த அணுமின் நிலையம் ரஷ்யாவின் உதவியுடன் கட்டப்பட்டிருப்பதால் அங்கு நூற்றுக்கணக்கான ரஷ்யர்களும் இந்த புஷேர் அணுமின் நிலையத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான சூழ்நிலையில் நேற்றைய தினம் இந்த புஷேர் அணுமின் நிலைய பகுதியை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துவதற்காக சென்ற அமெரிக்காவினுடைய போர் விமானத்தை தாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கின்றோம் என்ற தகவலை ஈரானுடைய IRGC தற்போது விடுத்திருக்கின்றார்கள். ஏற்கனவே கடந்த 2 தினங்களில் பந்தரபாஸ் துறைமுகத்தில் தாக்குதல் நடத்துவதற்காக வந்த அமெரிக்க ட்ரோன்களையும், உளவு நடவடிக்கையில் ஈடுபட்ட ட்ரோன்களையும், MQ-9 ரீப்பர்கள் உட்பட 5 ட்ரோன்களை ஈரான் சுட்டு தள்ளியிருந்தார்கள். இதை அமெரிக்க ஊடகங்களும் உறுதிப்படுத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் பாரசீக வளைகுடாவில் ஈரானின் புஷேர் அணுசக்தி நிலையத்தை தாக்குவதற்காக வந்த போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது. எனவே அமெரிக்கா மீண்டும் ஒரு போரை ஆரம்பிப்பதற்கு அல்லது பேச்சுவார்த்தைக்கு முன்பாக ஈரானுக்கு பாரிய அளவு சேதங்களை ஏற்படுத்துவதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டாலும் அவையும் தோல்வியில் முடிவடைந்திருக்கின்றது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்காவுக்கு அடிக்கு மேல் அடி. இந்த ட்ரம்பினுடைய அரசியலுக்காக அமெரிக்க இராணுவம் மிக மோசமான பேரழிவை சந்தித்திருப்பதாக அமெரிக்க எதிர்க்கட்சிகள், ஜனநாயக கட்சியினுடைய செனட்டர்களே குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய பிரபல ஊடகங்கள் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், வாஷிங்டன் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகளே ட்ரம்பினுடைய போர் வியூகம் ஈரான் விவகாரத்தில் தோல்வியில் முடிவடைந்து விட்டது. கார்முஸ் ஜலச்சந்தியையும் கைப்பற்ற முடியவில்லை, ஈரானின் ஏவுகணை திறன்களையும் நிறுத்த முடியவில்லை.
எல்லாவற்றுக்கும் மேலாக அமெரிக்கா மேல் இதுவரை நம்பிக்கை வைத்திருந்த வளைகுடா நாடுகள் கூட அமெரிக்காவால் எங்களை இனி பாதுகாக்க முடியாது என்ற முடிவுக்கு வரும் அளவுக்கு ஈரான் தோல்வியை பரிசளித்து விட்டார்கள் என்று செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில்தான் கடந்த 24 மணி நேரமாக வான்வெளி தாக்குதல், கப்பல்கள் மீது தாக்குதல், அமெரிக்க விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தது என்ற செய்திகளுக்கு அப்பால் இரண்டு தரப்புகளுமே ஒரு அமைதி பேச்சுவார்த்தையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்றது என்று கடந்த ஒரு சில மணி நேரத்துக்கு முன்பாக அறிவித்திருக்கின்றார்கள். ஈரானுடைய ராஜதந்திர வட்டாரத்தில் பேசக்கூடிய அப்பாஸ் அரக்ஷியாக இருக்கலாம், அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறையின் சார்பில் பேசுகிற மார்க்கோ ரூபியோவாக இருக்கலாம். இரண்டு தரப்பிலுமே ஒரு ஒப்பந்தம் மிக நெருக்கமாக வந்திருக்கின்றது. இடையில் ஏற்பட்ட விரிசல்கள் குறைவடைந்து இரண்டு தரப்புமே ஒரு நெருக்கமான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கின்றார்கள். இந்த நிலைப்பாட்டில் ஈரான் தொடர்ச்சியாக இந்த அணுசக்தி யுரேனியம் செறிவூட்டல் அவற்றை நிறுத்துவது என்று ஒப்புக்கொண்டாலும் அந்த செறிவூட்டப்பட்ட 400 கிலோகிராம் யுரேனியத்தை ஒப்படைப்பதை பின்னர் பார்த்து கொள்ளலாம் என்ற ரீதியில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கின்றன. அதேபோல் ஈரானுடைய சொத்துக்களை விடுவிப்பதற்கும் அமெரிக்கா சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. எது எப்படியாக இருந்தாலும் ஒரு ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்டு அந்த ஒப்பந்த நகல் வெளியே வந்தால்தான் இந்த ஒப்பந்தத்தை நம்பும்படியாக இருக்கும். ஏனெனில் ட்ரம்பினுடைய குணம் குறித்து ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். ஒரு முட்டாள்தனமான அதிபர், ஒரு பொறுப்பற்ற அதிபர், காலையில் போர் நிறுத்தம் என்று விற்று மதியம் தாக்குதலை நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு நம்பகம் அற்ற ஒரு அதிபராக ட்ரம்ப் இருப்பதால் மீண்டும் மீண்டும் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு ஒரு ஒப்பந்த டிராஃப்ட் வெளியிடப்பட்டால் மட்டுமே இதை நம்பக்கூடியதாக இருக்கும் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது. அடுத்து, ருமேனியா மீது ரஷ்யா நடத்திய தாக்குதல் நேட்டோ நாடுகளை கதிகலங்க வைத்திருக்கின்றது. ருமேனியாவில் ரஷ்யாவினுடைய ஆளில்லா விமானங்கள் திடீரென வீழ்ந்து வெடித்து அங்கிருக்கக்கூடிய குடியிருப்பு கட்டிடத்தில் பாரிய சேதம் ஏற்பட்டது. 5 பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள். 2 பேர் பலத்த காயமடைந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. ருமேனியா என்பது உக்ரைன் அருகில் எல்லையில் காணப்படக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டின் கெலாட்டி நகரில் ஒரு குடியிருப்பு கட்டிடத்தில் ரஷ்ய ட்ரோன்கள் வீழ்ந்து வெடித்து மிகப்பெரிய அளவில் சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதன் காரணமாக அந்த பகுதியை விட்டு குடியிருப்பாளர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டார்கள். இந்த சம்பவத்தை ருமேனிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ருமேனிய வான்வெளி மற்றும் சர்வதேச சட்டத்தின் கடுமையான மீறல் என்று தெரிவித்திருப்பதுடன் ரஷ்யா தங்களுடைய இறையாண்மையை மீறி ஒரு தாக்குதலை தங்கள் நாட்டின் மீது நடத்தி இருக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டுக்களையும் முன்வைத்திருக்கின்றார்கள். ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் போர் கொழுந்து விட்டு இருக்கின்றது. 2 பக்கமும் மிக கடுமையாக ட்ரோன்கள் மூலம் தாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ரஷ்யா ஒருபுறம் தாக்க, உக்ரைன் மறுபுறம் ரஷ்யாவுக்குள் தாக்குதல் நடத்த மிகப்பெரிய இழப்புகளை 2 தரப்பும் சந்தித்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் நேட்டோ நாடாக காணப்படக்கூடிய ருமேனியா மீது ரஷ்யா நடத்திய தாக்குதல், இந்த போர் உக்ரைன் ரஷ்யா போர் என்பதை கடந்து நேட்டோவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான ஒரு போராக மாறிவிடுமா என்ற அச்சம் அனைவருக்கும் எழுந்திருக்கின்றது. ரஷ்யாவினுடைய தாக்குதல் அடுத்து நேட்டோ நாடுகள் அவசரமான ஒரு பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். ருமேனியாவினுடைய போர் விமானங்கள் மட்டுமல்ல, ருமேனியாவுக்கு ஆதரவாக அருகாமையில் இருக்கக்கூடிய நேட்டோ நாடுகளின் போர் விமானங்கள் கூட அந்த பகுதிக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. ரஷ்யாவினுடைய இந்த தாக்குதல் மேற்குலக நாடுகளுக்கு மிகப்பெரிய அச்சத்தை கொடுத்திருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனெனில் உக்ரைனின் பின்னால் இருப்பவர்கள் இந்த மேற்கத்திய நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், நேட்டோ நாடுகள். எனவே இவர்கள் மீதும் ரஷ்யா இன்று ஒரு நாள் தாக்குதலை நடத்தலாம் என்று இவர்கள் அச்சத்தில் இருக்கும்போது ருமேனியாவுக்குள் ரஷ்யாவின் ட்ரோன்கள் வீழ்ந்து வெடித்திருக்கின்றன. எனவே நேட்டோவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஒரு போர் மூலுமா என்பதுதான் தற்போதுள்ள கேள்வி. அடுத்து, யாரையாவது பிடிக்காது போனால் எருமை மாடு என்று பேசுவது ஒரு வழக்கம். எருமை மாடு போன்று எதற்கும் சுரணை இல்லாமல் நிற்கின்றாயா என்று கூட கேட்பார்கள். அப்படியாக ஒரு எருமை மாடு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை முற்று முழுதாக ஒத்த வகையில் ஒரு எருமை மாடு பங்களாதேஷில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனுடைய தலைமுடி ஸ்டைலாக இருக்கலாம், அதனுடைய முகத்தினுடைய அமைப்பாக இருக்கலாம், தோலினுடைய நிறமாக இருக்கலாம், முக கண் இமைகள் முதல் அனைத்து புருவங்கள் வரை அச்சு அசலாக இந்த அல்பினோ என்ற அரிய வகை எருமை மாடொன்று ட்ரம்பை ஒத்ததாக இருப்பதால் ட்ரம்பை ஒத்த இந்த எருமை மாடு அல்பினோ வகை மாடு மிகப்பெரிய அளவில் பிரபலமாக இருந்தது.
பங்களாதேஷில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே இந்த எருமை மாட்டை சென்று பார்க்கும் அளவுக்கு பிரபலம் என்று சொன்னால் பாருங்கள். இந்த மாடு பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நேற்று பலியிடப்பட இருந்த சூழ்நிலையில் சமூக ஊடகங்களில் அந்த ட்ரம்பை மன்னிக்க வேண்டும் ட்ரம்பை ஒத்த எருமை மாட்டை பலியிட வேண்டாம் என்று சொல்லி மக்கள் வேண்டுகோள் விடுக்கப்பட்டதை அடுத்து அந்த உயிர் காப்பாற்றப்பட்டு பங்களாதேஷ் தேசிய விலங்கியல் பூங்காவில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. எனவே அந்த ட்ரம்பை ஒத்த எருமை மாடு தப்பித்து விட்டது என்ற செய்தியையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த எருமை மாடு நேற்று பலியிடப்பட்ட சூழ்நிலையில் இறுதியில் கைவிடப்பட்டிருக்கின்றது. அடுத்து இஸ்ரேல் மிக கொடூரமான தாக்குதலை நேற்றைய தினம் லெபனானிலும் காசாவில் அப்பாவி பொதுமக்கள் மீதும் நடத்தி இருக்கின்றார்கள். இஸ்ரேலுக்குத்தான் எந்த சட்டங்களும் கிடையாது, எந்த ஒப்பந்தங்களும் கிடையாது. அவன் நினைத்தால் யாருடைய நாட்டுக்குள்ளும் யாருடைய வீட்டுக்குள்ளும் போய் குண்டு வீசி படுகொலை செய்வார். இதுதான் உலகத்தினுடைய நியதியாக மாறிவிட்டது. அது காசாவில் இருக்கலாம், மேற்கு கரையில் இருக்கலாம், லெபனானில் இருக்கலாம், சிரியாவில் இருக்கலாம், ஈரானில் இருக்கலாம். இந்த சியோனிச கும்பலை யார் கட்டுப்படுத்துவது என்று தெரியாத அளவுக்கு மிக மோசமான ஒரு மனித படுகொலை மிக்க நாடாக மாறி இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் காசாவின் அல் ஷாட்டி முகாம் மற்றும் லெபனானின் பெய்ரூட், தெற்கு லெபனான் பெக்கா பள்ளத்தாக்கு போன்ற பல குடியிருப்புகளை இலக்கு வைத்து மிக மோசமான வான்வழி தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியதில் நேற்று ஒரே நாளில் 24 மணி நேரத்திற்குள் 76 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். காசாவில் 25க்கும் மேற்பட்டவர்களும், லெபனானில் 35 வரை 76 பொதுமக்கள். இவர்கள் போராளிகள் கிடையாது, ஹமாஸ் இயக்கத்தினர் கிடையாது, ஹெஸ்புல்லா போராளிகள் கிடையாது, அப்பாவி பலஸ்தீன் மக்கள், அப்பாவி லெபனான் மக்கள் 76 பேரை இஸ்ரேல் படுகொலை செய்திருக்கின்றது. இதற்கு பிரான்சினுடைய அதிபர் மெக்ரோனை தவிர யாரும் கண்டனம் கூட தெரிவிக்க இல்லை என்பதுதான் கவலைக்குரிய விடயம். இஸ்ரேல் அமைதி ஒப்பந்தங்களை மீறி காசாவிலும் லெபனானிலும் தாக்குதலை நடத்தி பொதுமக்களை படுகொலை செய்கின்றது. இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் என்று மெக்ரோன் மிக கடுமையாக கண்டித்திருக்கின்றார். இதேபோல காசாவின் 70% பகுதியை எந்தவிதமான ஒரு ஒப்பந்தங்களையும் மதிக்காமல் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர இஸ்ரேல் முயற்சி செய்து வருகின்றார்கள் என்ற செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றது. அடுத்து இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு பேரிடியை கொடுக்கும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபை ஒரு மிக முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். போர் நடைபெற்ற பகுதிகளிலும் போர் நடைபெறாத பகுதிகளிலும் கைது செய்யப்பட்ட பலஸ்தீன பெண்கள், சிறுவர்கள், பலஸ்தீன் மக்கள் மிகப்பெரிய அளவில் பாலியல் கொடூரங்களுக்கு, வன்முறைகளுக்கு, பாலியல் அத்துமீறல்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த கொடூர குற்றங்கள் ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டிருப்பதால் ஐநா சபை இஸ்ரேலை கருப்பு பட்டியலில் சேர்த்திருக்கின்றார்கள். ஏற்கனவே கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டிருந்தமை நீடிக்கப்பட்டிருக்கின்றது. பாலியல் குற்றங்கள், அத்துமீறல்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினர் பலஸ்தீன் மக்கள் மீது நடத்தியிருப்பது ஆதாரங்களுடன், சாட்சியங்களுடன் அம்பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக ஐநா சபை கருப்பு பட்டியலில் இஸ்ரேலை சேர்த்திருப்பதுடன் இஸ்ரேலினுடைய சிறைத்துறை மற்றும் பல்வேறுபட்ட பாதுகாப்பு பிரிவுகளையும் தடை செய்யப்பட்ட கிரிமினல் குற்றவியல் வழக்குகள் கொண்ட அமைப்பென்று சேர்த்திருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது இஸ்ரேலினுடைய நிலைப்பாடு தொடர்பாக ஐநா உலகிற்கு படம் பிடித்து காட்டியிருக்கின்றார்கள். அடுத்து லெபனானில் ஹிஸ்புல்லா இயக்கத்தினருக்கும் இஸ்ரேல் இராணுவத்தினருக்கும் இடையிலான மோதல் மிக கடுமையான முறையில் தீவிரமடைந்திருக்கின்றது. லெபனான் முழுவதும் இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தும் சூழ்நிலையில் ஹிஸ்புல்லாக்களும் வடக்கு இஸ்ரேல் பகுதிகளை நோக்கி ஆளில்லாத ட்ரோன்கள், ஏவுகணைகள், ராக்கெட்டுகள் மூலம் கடுமையான தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றார்கள். இதன் காரணமாக லெபனானின் மெட்டுலா பகுதி, கிரியாத் சோம்னா பகுதி, கலிலி பகுதி போன்றவற்றில் மிக பாரிய அளவில் சைரன்கள் ஒலிக்க விடப்பட்டமையால் இஸ்ரேலியர்கள் பதற்றமடைந்தார்கள். பலர் சைரன்கள் ஒலிக்க விடப்பட்டமையினால் பங்கர்களுக்குள்ளும் பதுங்கு குழிகளுக்கும் பதுங்கிக் கொண்டார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. ஒருவேளை ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் முடிவுக்கு வந்தாலும், ஈரான் அமெரிக்காவுக்கு இடையில் ஒரு ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்டாலும் கூட இந்த இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லா இயக்கத்தினருக்கும் இடையிலான போர் முற்றுப்பெறுமா, லெபனானில் துப்பாக்கி குண்டு சத்தங்கள் நிற்குமா என்பதுதான் ஒரு மிகப்பெரிய அச்சமாக எழும் அளவுக்கு மிக கடுமையான மோதல்கள், உயிரிழப்புகள் லெபனானில் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான உலகின் பிந்திய மிக முக்கியமான செய்திகளாக, நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள்.
உங்களுடைய பிரதேசங்கள், நீங்கள் வசிக்கும் நாடுகள், உங்களுடைய ஊர்களில் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான செய்திகள், நாங்கள் பேச வேண்டும் அல்லது காணொளிகளில் பதிவிட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்களையும் அன்புக்குரிய நண்பர்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.